எங்க அம்மா போயிடுச்சுன்னா நான் இருக்கிறேன். நான் போயிட்டுனா என் தம்பி யார் பேசி போறதுன்னு தான் எனக்கு கவலை. வேற ஒரு கவலையும் எனக்கு கிடையாது. இன்னைக்கும் கடவுள்கிட்ட கேட்கறதாதான். அக்கா என்னும் மூத்தவளே, அம்மாவை போல் பார்த்தவளே. அக்கா என்னும் மூத்தவளே, அம்மாவை போல் பார்த்தவளே. சொந்த பந்தம் விட்டு விட்டு சோறு ஊட்ட வந்தவளே. சொந்த பந்தம் விட்டு விட்டு சோறு ஊட்ட வந்தவளே. கடலில நான் விழுந்தா கட்டு மரம் துணை இருக்கும். கால்தடிக்கு நான் விழுந்தா கை ரெண்டும் துணை இருக்கும். நிலத்துல நான் நடந்தா நிழல் கூட துணை இருக்கும். ஒத்தையில நான் இருந்தா நினப்பு துணை இருக்கும். என் முக கண்ணை தொடைப்பதற்கு தானே ஓ முந்தனைய எங்கே தேடுவேனே. அக்கா என்னும் மூத்தவளே, அம்மாவை போல் பார்த்தவளே. அடிச்சுட்டு தூக்கி வச்சுட்டு அழுகுற. என் தம்பியை அடிச்சுட்டேனே. அப்புறம் இவனை தூக்கறதா இவரை பாக்கறதா வரவள்ளி கொண்டு கடையில போட்டுட்டு அவருக்கு நான் பென்சில் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அனுப்பினேன். அந்த ஒரே நாள் தான் என் தம்பியை நான் அடிச்சிருக்கிறேனே. 10 வீரல் நீ புடிச்சு பள்ளிக்கூட அனுப்பி வச்ச. பஞ்சத்துக்கு நடுவுலதான் 10 காசு நீ கொடுத்த. நாத்து நட்ட கூலிக்குதான் நடவண்டி வாங்கி தந்த. இரவுல நான் தூங்க இமை பொத்தி படுக்க வச்ச. உனக்கு அரிசி போல ஓல வீட்டில் ஒண்ட வச்ச. ஒட்டு மொத்தம் சொல்ல போனா உனக்குன்னு என்ன வச்ச. என்ன பார்க்க ஓடி வந்து எட்டு நின்னு திரும்பி போவ. அத்தனையும் நினைக்குதம்மா வயசு உங்கூட. ஆறடியில் புதையுது என் மனசு. அத்தனையும் நினைக்குதம்மா வயசு உங்கூட. ஆறடியில் புதையுது என் மனசு. அக்கா என்னும் மூத்தவளே, அம்மாவை போல் பார்த்தவளே. அவருக்கு ஆண்டவர் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து அவர் நீண்ட ஆயுசோடையும் நல்லபடியாக அவரை பாதுகாக்கணும். எங்கே போனாலும் ஆண்டவர் அவரை சுத்திகரிக்கணும். அவரை பாதுகாத்து பக்கத்துல இருந்து கொண்டு வந்து சேர்க்கணும். ராமதாஸுக்கு சொன்னது நான் தான். மீனாட்சி அம்மன் ஆஸ்பத்திரி ஓனர் இருக்கார்ல சேதுராமன், அவர்கிட்ட சொன்னது நான் தான். கலைஞர்கிட்ட சொன்னது நான் தான். என் தம்பிக்கு கல்யாணம் பண்ண சொல்லி அப்படியே கலைஞர் காலை பிடிச்சிட்டேன். ஆண் பொறப்பு பல இருந்தும் ஒத்ததோன நீ இருந்தா உலகமே ஒரு துளியா தெரியும். உசுருக்குள் மயில் தோக விரியும். பேசுவேன், என் தம்பியை நான் ஆட்டுப்பா விட்டுக்குவேன், எனக்கு அப்புறம் என் தம்பியை நான் ஆட்டுப்பா விட்டுக்குவேன் நம்பி அப்படின்னு கேட்பேன். அப்பாவின் பிரிவை இன்னும் அழுது முடிக்கவில்லை. அதுக்குள்ள ஓம் பிரிவு ஏமா ஏன் அழுகைக்கு ஆறுதலாவாமா. எம்பியா இருந்தாலும் தம்பியா இருப்பதற்கு கோடான கோடி புண்ணியம் எனக்கு. இதுக்கு ஈடாகப்பட்டோம் பதவி எதுக்கு. அக்கா என்னும் மூத்தவளே, அம்மாவை போல் பார்த்தவளே. அவருக்கு தெரியாது நமக்கு ஒண்ணும் இல்லை. நான் வயசுல மூத்தவ தான், ஆனா அவர் அறிவுல மூத்தவர். அவரோட நம்மளால பேச முடியாது. அவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். மற்ற பேர் பேசுறதுக்கு அவர் பேசுறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா. அப்படியே சரன்னு மனசு பதிய வச்சிருந்து கடகடன்னு பேசிட்டு போவாரு. கால் சட்டமே சட்டைய கசக்கி துவச்சவளே. ஒஞ்செருப்ப எனக்கு தந்து உச்சி வெயில் நடந்தவளே. 10 மாசம் சுமக்கவில்லை, பத்தியங்கள் இருக்கவில்லை. தண்ணி கோடம் உடைஞ்சு தாலாட்டு படிக்கவில்லை. ஆனாலும் நீ எனக்கு
ஆத்தாவானவளே புன்னகைய பூட்டிக்கிட்டு பொசுக்குன்னு போனவளே நீ பட்ட துன்பமெல்லாம் நிலவுக்கு தேய்விரையே நீ பட்ட துன்பமெல்லாம் நிலவுக்கு தேய்விரையே வாக்கா என்று சொல்ல வார்த்தை இல்ல வாய்வரையே உன்னை நம்பி ஊர் இருக்குன்னு சொல்லி புட்டு அக்கா எங்கே நீயும் போனாயோ என்னை விட்டு சீட்டு கட்டி சேர்த்து வச்ச சில்லறைய தொலைச்சு புட்டேன் பாட்டு கட்டி சேர்த்து வச்ச பல்லவிய தொலைச்சு புட்டேன் மண்ணுக்குழி மடியில் ஒன்ன மனநோக வச்சு புட்டு கடன்பட்ட ஏழ போலானே கல்லறைக்கு கதவடைச்சு போனே